வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் மூலம் உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் பேர் ராஜசேகர். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற குறள் பால், அறத்துப்பால், அதிகாரம் இல்வாழ்க்கை, அதாவது இல்லற வாழ்க்கை. குறள் எண் 41. குறளை பார்ப்போம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அதாவது ஒரு சிறந்த இல்லற வாழ்க்கையை வாழ்பவன் யார் என்றால், கீழ்கண்ட மூவருக்கு, அதாவது மாணவர்களுக்கும், வயதான முதியவர்களுக்கும் மற்றும் துறவியர்களுக்கும், இந்த மூவருக்கும் தங்கள் வாழ்க்கையில் உறுதுணையாக நின்று அவர்கள் வாழ்க்கையின் பாதைக்கு சிறந்த வழிவகுத்து தருபவனே ஆவான் என்பதே இதன் பொருள். அதாவது ஒரு சிறந்த இல்லற வாழ்க்கை வாழக்கூடியவன் யாராக இருப்பான் என்றால், படிக்கும் மாணவர்களுக்கும், முதியோர்களுக்கும், வயதானவர்களுக்கு மற்றும் இந்த துறவியர்களுக்கும் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை செய்து அவர்களின் வாழ்க்கையை நன்னறிப்படுத்தும் ஒருவன் யார் என்றானோ அவனே இந்த சிறந்த இல்லற வாழ்க்கையை வாழ்பவதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குவான் என்பதை வள்ளுவர் சொல்கிறார். குறளை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. நன்றி, வணக்கம்.